போதூர் செங்குன்றம் சாலை படுமோசமாக உள்ளதால் ஆபத்தான முறையில் வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். பழுதடைந்துள்ள சாலையை சீரமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் போதூர் முதல் செங்குன்றம் வரை செல்லும் முக்கிய சாலை தற்போது குண்டும் குழியுமாக மாறி வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், அரசு பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் இந்த சாலையில் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றன. போதூர் செங்குன்றம் சாலையில் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர். சாலையில் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள பள்ளங்களால் அரசு பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில் VRL லாஜிஸ்டிக்ஸ் தொழிற்சாலை அமைந்துள்ள நிலையில் அதிக பாரங்களை ஏற்றிக் கொண்டு செல்லும் கனரக வாகனங்களின் போக்குவரத்தால் சாலை மேலும் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை சேதமடைந்துள்ள நிலையில் தொழிற்சாலையின் CSR நிதி மூலம் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த சாலை வழியாக பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் என தினமும் ஏராளமானோர் பயணம் செய்கின்றனர். சாலையில் உள்ள பள்ளங்களால் குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் விபத்தில் சிக்கும் அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சுமார் 6 மாதங்களுக்கு முன்பாகவே பொன்னேரிக்கோட்டு நெடுஞ்சாலைத்துறை பொறியாளரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதியை நேரில் ஆய்வு செய்து குண்டும் குழியுமாக உள்ள போதூர் செங்குன்றம் சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சாலை சீரமைக்கப்பட்டால் பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்துடன் அரசு பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களின் போக்குவரத்தும் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.